வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். வெல்கம் பேக் டு அன்ஃபுல் செய்திகள். லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. US விசா. டொனால்ட் ட்ரம்ப் போட்ட புது ரூல்ஸ். இந்திய நோயாளிகளுக்கு விசா கிடைப்பதில் சிக்கலா? என்ன தெரியுமா? அமெரிக்கா செல்ல ஆர்வமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய சவால் காத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு இந்தியா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த விசா விண்ணப்பதாரர்களுக்கு, குறிப்பாக நோயாளிகளுக்கு விசா பெறுவதில் புதிய ரூல்ஸ் மற்றும் விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதனால் ஏற்படும் சிக்கல்கள் என்னவென்று பார்ப்போம். அமெரிக்காவில் குடியேறுவதற்காக விசா பெறும் வெளிநாட்டவர்களின் உடல்நல நிலை இனி முக்கியமான பரிசீலனைக்குரியதாக இருக்கும் என அமெரிக்க அரசு புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் விளக்கத்தின்படி சில உடல்நல பிரச்சினைகள் உள்ள வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் பொது நிதியுதவியை நம்பி வாழக்கூடும் அபாயம் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாம். அமெரிக்க வெளிநாட்டு விவகாரத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் தூதரகங்களும் கான்சுலர் அதிகாரிகளும் விசா விண்ணப்பதாரர்களின் உடல் நலத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதய நோய், சுவாச நோய், புற்றுநோய், நீரிழிவு, நரம்பியல் பிரச்சினை, மனநலம் உள்ளிட்ட சில நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பெரும் செலவு ஏற்படும். அதனால் விண்ணப்பதாரரின் உடல்நிலை பரிசோதனை மிக அவசியம் என கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, ஆஸ்துமா, அதிக கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் தீர்க்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். விசா அதிகாரிகள் விண்ணப்பதாரர்கள் தங்களின் சிகிச்சை செலவுகளை தாமாகவே மேற்கொள்ளும் திறன் உள்ளதா என்பதை பார்த்து மதிப்பீடு செய்ய வேண்டும். அதாவது அமெரிக்க அரசின் உதவியின்றி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முடியுமா அல்லது அரசின் நிதி மற்றும் மருத்துவமனை உதவியை நம்ப வேண்டிய நிலை வருமா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஊனமுற்றவர்களா அல்லது நீண்டகால சிகிச்சை தேவைப்படுபவர்களா என்பதும், அதனால் விண்ணப்பதாரர் தன் பணியை செய்ய முடியாத நிலை வருமா என்பதும் கவனிக்கப்படும். இயல்பாக அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது டிபி போன்ற தொற்று நோய்களுக்கு மட்டும் பரிசோதனை நடத்துவது வழக்கம். ஆனால் ட்ரம்ப் அரசின் புதிய வழிகாட்டுதலின் கீழ் அதிக உடல் எடை, மனநலம், நீரிழிவு போன்ற தொற்றில்லா நோய்களும் மதிப்பீட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகள் அனைத்து வகை விசா விண்ணப்பத்திற்கும் பொருந்தும் என்றாலும் அமெரிக்காவில் நிரந்தர குடியிருப்பு பெற விரும்புவோரிடம் மட்டுமே இது கடுமையாக அமல்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் உடல் நல பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கு விசா வழங்க மறுப்பது அநீதியாகும் என மனித உரிமை அமைப்புகள் மற்றும் மருத்துவ சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. எனினும் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க நிதி வழங்கல் வெளிநாட்டவர்களின் சிகிச்சைக்காக வீணாம்பதை தவிர்க்க வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக உள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம அன்ஃபுல் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.